Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து என்னோட ஒரு லோக்கல் நர்சரி டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நாஞ்சில் நர்சரின்னு சொல்லி நாகர்கோயிலில் இருக்குது. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது. இது வந்து இந்த மோசஸ் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. இதுதான் அந்த நர்சரியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே நீங்கள் கொஞ்சம் தூரம் போகணும். போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பேக் சைட்லேயே தான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நர்சரி. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாகர்கோயிலுக்கு இதில் வந்து நிறைய லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்க பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் ஃப்ரூட் ட்ரீஸ் அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த நர்சரியில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் இருந்துங்கிறத எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நாகர்கோயிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே என்னென்ன பிளான்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெவந்திலே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் ஜெரேனியம்லேயும் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டன் ஷவர், அப்புறம் கேனா லில்லி, அதில் வேரிகேட்டர்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்னமெண்டல் சில்லிஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன ஃப்ளவர் செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நான் வயலட் கலர் தான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து தான் நான் வந்து எல்லோ கலரும் ஒயிட் கலரும் பார்த்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீ டைப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. செலாஸ்டிக்காவும் வச்சுருந்தாங்க. ட்ரீயும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஆர்னமெண்டல் இது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. எக்ஸாட்டிக் ட்ரீஸும் வச்சுருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா டூரியன் ட்ரீ இது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அலோகேஷியா, அப்புறம் ஆக்லோனீமா, அப்புறம் ஃபைக்கஸ், ஃபிடிலி ஃபிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆக்லோனீமாலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா, அதிலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி லீவ்ஸ் வச்சதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் டிஃபன் பாக்கியாலேயும் கொஞ்சம் டைப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆந்தூரியம்லேயும் நிறைய கலர்ஸ் அண்ட் சைஸஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பெருசு. அப்புறம் சின்ன மினியேச்சர் டைப் ஆந்தூரியம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹோம்லோனீமாலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பிளான்ட்ஸு. ஸோ அதெல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ ஹேங்கிங் பாட்ஸும் வச்சுருந்தாங்க. மணி பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கலேடியம்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஐ மீன் இந்த லேட்டஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலேடியம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய சைஸும் இருந்துச்சு, இந்த மாதிரி சின்ன சைஸும் வச்சுருந்தாங்க. ஒரு ஜிங்கோனியம்லேயும் நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மினியேச்சர் சிங்கோனியம், இதெல்லாம் 30 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஸ்ட்ராபெரி ஜிங்கோனியம், பிங்க் கலர் ஜிங்கோனியம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிலோடென்ட்ரான்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. க்ரீன் காங்கோ பிலோடென்ட்ரன்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா, மூன்ஷைன்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ப்ரொமீலியட்ஸும் வச்சுருந்தாங்க. ப்ரொமீலியர்லேயும் 2-3 டைப்ஸ் வச்சுருந்தாங்க.
வித் ஃப்ளவரே இருக்குது அதில். அதுக்கப்புறம் ஜிசி பிளான்ட்டு, அப்புறம் பெப்ரோமியா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த கட்டிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் பெகோனியாவில் தான் ரொம்ப அழகாக கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கெயின் பெகோனியா வெரைட்டி உள்ளது. அப்புறம் ட்ரீஸ்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா சின்னதுலேருந்து பெரிய சைஸ் ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. சப்போட்டா, அப்புறம் ஃபிக் ட்ரீ, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாட்டிக் இதுவும் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்களா, இந்த லீஃபே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ட்ரீஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மணி ட்ரீ, அப்புறம் கோகனட் ட்ரீ சாப்லிங்ஸ், அப்புறம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ட்ரீஸில் வந்துட்டு மங்குஸ்தான், கெப்பல் ஃப்ரூட் அப்படி நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. பெப்பர், நல்ல மிளகுலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அலோகேஷியாலேயும் கொஞ்சம் டைப்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரீ வெரைட்டிஸ்லேயே நம்ம நார்மலாக இருக்க அந்த கேஷ்யூநட் ட்ரீ, லெமன் ட்ரீ, மேங்கோ ட்ரீ அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருந்து. அந்த ட்ரீஸில் ஒரு இது என்னென்னாங்க, அவங்க சில எக்ஸாட்டிக் ட்ரீஸ்க்கு மட்டும்தான் ப்ரைஸ் டேக் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நார்மல் சாப்லிங்ஸ் பக்கத்தில் அதுக்கு ப்ரைஸ் டேக் போடல. ஸோ அது போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ரோசஸ்லேயும் நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. ரோசஸ் மட்டும் இல்லாமல் அடீனியமும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடீனியம்லேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா மல்டி பெட்டல் அடீனியம்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் ப்ரைஸ் கேட்கல, ஆனால் அது வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு வீடியோ மட்டும் எடுத்தேன். அப்புறம் அடீனியம்லேயே இன்னொரு டைப்பு அடீனியம், இதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஸோ இந்த டைப்பும் வச்சுருந்தாங்க அவங்க. அப்புறம் ரோசஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் வச்சுருந்தாங்க. அகெயின் இந்த ரோசஸ்க்கும் அவங்க வந்து டேக் வந்து இது பண்ணல. ஸோ அது வந்து கொஞ்சம் டேக் போட்டு வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சில இதில் டேக் பண்ணியிருந்தாங்க, சில இதில் வந்து ப்ரைஸ் டேக் போடல. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஹைபிஸ்கஸ்லேயும் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் போகன்வில்லாலேயும் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஐ மீன் வித் வேரிகேட்டட் லீவ்ஸும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்ஸும் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்ஸு, ஃபைபர் பாட்ஸு, அதுக்கப்புறம் கொக்கோ பீட் அது எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் செராமிக் பாட்ஸும் வச்சுருந்தாங்க உள்ள. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் செராமிக் பாட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ப்ரைஸும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீசனபுளாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நர்சரி ஒரு விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை.